பசிக்குது. என்னையெல்லாம் எழுப்பிட்டு நீங்க எல்லாம் நிம்மதியா தூங்குறீங்களா? உங்களை நான் சும்மாவே விட மாட்டேன். நீங்க எப்படி தூங்கலாம்? இருங்க, உங்களை எழுப்பி உங்களை எப்படி குடும்பம் பத்திர மட்டும் பாருங்க. அட நம்ம ஆண்டிப்பட்டி அரசாவி அக்கா எக்கா எக்கா நீங்க என்னக்கா அங்க பண்றீங்க? டேய், நான் இங்க பிக்னிக்கா வந்திருக்கேன். என்னை குழியிலேருந்து எழுப்பி விட்டு என் நிம்மதி உறக்கத்தை எல்லாத்தையும் அவங்க கெடுத்துட்டு இப்போ அவங்க நிம்மதியாக தூங்குறாங்க. அவங்கள நான் சும்மா விட மாட்டேன். அவங்கள நான் பழிக்கு பழி வாங்கணும். நீ எனக்கு உதவி செய். நீ என்னக்கா இப்படி சொல்லிட்ட? நான் உனக்கு உதவி செய்யாத பின்ன யாருக்கு உதவி செய்யறேன்? நீ மட்டும் ஆரம்பி, நான் மீதி எல்லாத்தையும் முடிச்சு விடுறேன். சரி சரி, இதுக்கப்புறம் நம்ம ஆட்டம் ஆரம்பமாகுது. நீங்க எல்லாம் தூங்குறீங்களா? இரு உங்களை. டேய், நீ என் உறக்கத்தை எழுப்பிட்டு நீ நிம்மதியா தூங்குறிய? நீனு எழுந்துடுறா பப்ளு. ஐயோ அம்மா, என்னை யாரோ கழுத்தை நெரிக்கிறாங்கம்மா, என்னை காப்பாத்துங்கம்மா. அம்மா அம்மா சீக்கிரம் ஏந்துருங்கம்மா, என்னை காப்பாத்துங்கம்மா. யாரும் ஏந்திருக்க மாட்டாங்கடா, எல்லாம் நல்லா தூங்குறாங்க. உன்னை நான் சும்மாவே விட மாட்டேன்டா. என்ன நீ எழுப்புனல, ஏன்டா என்ன நிம்மதி இல்லாத ஆக்கிட்ட? நீ மட்டும் நிம்மதியா தூங்கலாமா? எழுந்துடுறா, சீக்கிரம் எழுந்துடுடா. ஐயோ என்னை விடு விடு, ஐயோ விடு விடு என்ன. அட என்ன யாருமே காணா? என்னை யார் இப்போ கழுத்தை பிடிச்சி நெரிச்சா? என்னன்னே ஒண்ணுமே புரியலையே. இது எல்லாம் நல்லா தூங்குறாங்க. அம்மா எழுந்துருமா, சீக்கிரம் எழுந்துருமா. டேய் பப்ளு, உனக்கு என்னடா ஆச்சு? நீ எழுந்து நடு நைட்ல கத்திட்டு இருக்க. ஐயோ அம்மா, என்னை யாரோ கழுத்தை பிடிச்சி நெரிச்சிட்டாங்கம்மா. எனக்கு ரொம்ப பயமா இருக்குமா. நான் உன் பக்கத்திலே படுத்துக்கிறேம்மா, உன் பக்கத்திலே உக்காந்துக்கிறேம்மா. எனக்கு பயமா இருக்குதுமா. அட என்னடா இவன் காலேருந்து வேலை செய்கிறேன், இப்போ நைட்டுக்கு வந்து பக்கத்துலேயே படுத்து உயிரை வாங்குறானே இவன். இல்லை இல்லை பப்ளு அம்மா, நானும் கேட்டேன். ஃபஸ்ட்டு நாய் சத்தம் கேட்டுது, அதுக்கப்புறம் வந்து பேய் சத்தம் கேட்குது. அட நாளைக்கு வேற ஸ்கூலுக்கு வேற போகணும். இதேமாரி நடு நைட்டில் எழுந்து முடிச்சுக்கிட்டு எங்கள் உயிரை வாங்காதீங்க. அப்புறம் நான் ஸ்கூலில் கிளாஸில் போய் தூங்கினா எங்கள் மிஸ்ஸு என்னை அடிச்சுக்கிட்டே இருப்பாங்க. வாங்க, ஒழுங்கு மரியாதை எல்லாம் போய் படுத்து தூங்குவோம் வாங்க. பப்ளு, பேய் நாயின்னு சொல்லி எல்லாரையும் பயன்படுத்திட்டு இருக்காத, ஒழுங்கா தூங்கு. எல்லாரும் ஸ்கூலுக்கு போகணும், நீயும் சத்தம் போடாத, படுத்து தூங்கு. நாளைக்கு காலை ஸ்கூலுக்கு போகணும். பேயை சொல்லிக்கிட்டு நீ ஸ்கூலுக்கு போகாத இருந்த பெரும்பாலும் அடி வாங்குவோம், புரியுதா? அட பேய பார்த்தோன்னு சொன்னது ஒரு குத்தமா? சரிம்மா, நான் உன்னை கட்டி பிடிச்சிட்டு தூங்குறேன். எல்லாம் தூங்குறீங்களா? நான் உங்களை யாரையும் சும்மாவே விட மாட்டேன். இருங்க, நாங்கள் இப்போ என்ன பண்ணுற மட்டும் பாருங்க. இதுக்கப்புறம் நீங்கள் உங்கள் வாழ்நாளில் தூங்கவே முடியாது. டேய் முனிசு, இங்க வாடா. அவங்க யாரும் நிம்மதியா தூங்கக்கூடாதுடா. அவங்கள நீ கவனிக்கல, இதுக்கப்புறம் அவங்க தூங்குற எண்ணமே வரக்கூடாதுடா. அக்கா, ஆண்டிப்பட்டி அரசாயி அக்கா, நீ சொல்லிட்டல, இதுக்கப்புறம் அவங்க நிம்மதியா தூங்க முடியாது. இப்ப பாரு, குக்கரை போடுறோம் பாரு, அங்க இருக்கிற ஜாமான்லாம். ஐயோ அம்மா, ஜாமான் மேல ஊதுமா. ஐயோ என்ன காப்பாத்துங்க, காப்பாத்துங்க. என்ன தூங்க விடாத பண்ணீங்களே, உங்களை தூங்க விடவே மாட்டேன் பாரு. என்ன பண்ற மட்டும் பாருங்க. இப்ப அக்கா, நீங்க சொன்ன மாதிரியே நான் யாரையும் தூங்க விடலக்கா. ஐயோ பப்ளு அம்மா, இங்க என்ன நடக்குதுன்னே தெரியலையே. எல்லா ஜாமானும் நம்ம மேல வந்து விழுந்துகிட்டு இருக்குது. ஐயோ யாரா காப்பாத்துங்க, காப்பாத்துங்க. ஒருவேளை பப்ளு சொன்ன மாதிரியே இங்க பேய் தான் இருக்கு போல. நான் தான் அப்பவே சொன்னல, இங்க பேய் இருக்குன்னு. யாரா நம்பினீங்களா நீங்க? ஐயோ என்னை யாரோ பிடிச்சி தள்ளுற மாதிரியே இருக்குதே. அம்மா என்ன ஆச்சு தெரியலையே. அம்மா அக்கா, இங்க பேய் கண்டிப்பா இருக்குதுக்கா. நம்ம சீக்கிரம் ஒரு சாமியாரை இட்டுட்டு வந்து பார்க்கணுக்கா. அம்மா அம்மா, சீக்கிரம் சாமியாரை இட்டுட்டு வாங்கம்மா, எனக்கு பயமா இருக்குமா. ஓ, என்ன சாமியாரை வச்சு கெடுத்த போறீங்களா? இதுக்கப்புறம் தான் உங்களுக்கு இருக்குது.